ஹென்றி மாஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிலேயர், ஒரு இயற்பியல் விஞ்ஞானி. 19ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்தில் ஒரு பிரபலமாக இருந்தார். மிக இளம் வயசுலேயே பிரபலமாயிட்டார். வெறும் 25-26 வயசுலேயே பிரபலமாயிட்டார். அவர் யாருக்கு கீழே ஒர்க் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரூதர்ஃபோர்ட் அட்டாமிக் மாடல், அணு மாதிரியை கண்டுபிடிச்ச அந்த ரூதர்ஃபோர்ட்டை தான் அவர் ஒர்க் பண்ணார். அந்த ரூதர்ஃபோர்டை பிரமிப்பாக பார்த்த அவர் தான் ஹென்றி மாஸ்லி. வெறும் 25-26 வயசு. எக்ஸ்ரே சம்மந்தமாக சில இதை பண்ணி அந்த பீரியடிக் டேபிள், இன்றைக்கி நம்ம பார்க்குற பீரியடிக் டேபிளில் ஒரு முக்கிய பங்காற்றியவர் தான் ஹென்றி மாஸ்லி. இவர் இந்த 1914-15 இந்த டயத்தில் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது முதலாம் உலகப் போர் ஆரம்பிக்குது. அப்போ இங்கிலாந்து தேசம் பயங்கரமான பாதிப்பு அடையுது. அப்போ இந்த யுத்தம் நடக்கும்போது இவர் யுத்தத்தை பார்க்குறாரு. இவர் எப்படி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் அப்படின்னும் போது இவர் என்ன பண்ணுறாரு, நானும் யுத்தத்தில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அப்போ அவங்க குடும்பத்தில் சொல்கிறாங்க, நம்ம எல்லாருமே யுத்தத்தில் கலந்துக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஒரு பெரிய செல்வந்தர் குடும்பம், நம்ம பிரபுக்கள்னு சொல்லுவாங்க, அதனால நம்ம யுத்தத்தில் கலந்துக்க வேணாம், அதனால நீ போய் அறிவியலை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லணும். ஹென்றி மாஸ்லி என்ன சொல்கிறாரு, இல்லை என்னுடைய அறிவியல், நான் புலமையை வச்சு, என்னுடைய அறிவை வச்சு நான் யுத்தத்துக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போனால் இங்கிலாந்து ஆர்மி என்ன சொல்லுதுன்னா, எங்கள் தேவை இன்ஜினியர்ஸ் தான், சயின்டிஸ்ட்டு தேவையில்லை, எங்களுக்கு பொறியியல் வல்லுநர்களாம் தேவையில்லை, தேவை அறிவியல் விஞ்ஞானிகள் தேவையில்லைன்னு சொல்லுது. அப்போ அவர் என்ன யோசிக்கிறாரு, ஐயோ நம்ம யுத்தத்துக்கு போக முடியலையே, நம்ம வேற எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேராக யுத்த களத்துலேயே போய் சண்டை போடுறதுக்கு நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் லெஃப்டினண்ட்டாக செலக்ட் ஆகிறாங்க. லெஃப்டினண்ட்டாக செலக்ட் ஆகி இவருக்கு கீழே ஒரு 26 சோல்ஜர்ஸையும் கொடுக்குறாங்க, ராணுவ வீரர்களும் இவர்கிட்ட கொடுக்குறாங்க. எங்கே இவங்க யுத்தத்துக்கு போகிறாங்க அப்படின்னா, துருக்கி தேசத்தில், அன்னைக்கு துருக்கி தேசம் இல்லை, ஆட்டோமன் எம்பையர்னு சொல்லுவாங்க, அங்கே கல்லிப்போலி அப்படின்ற ஒரு தீபகற்பத்துக்கு இவங்க யுத்தத்துக்கு போகிறாங்க. அங்கே போனால் அங்கே துருக்கிக்காரங்க அடி நடிக்கிறாங்க, இங்கிலாந்து வீரர்களை ஒரு 1000 பேர் இறந்து போகிறாங்க. அதில் ஒருத்தவர் பார்த்திங்கன்னா ஹென்றி மாஸ்லி. அவர் தலையிலேயே குண்டுபட்டு அவர் இறந்து போகிறாரு. அவர் இறக்கும்போதும் வெறும் 27 வயசு தான். எதுக்கு இந்த வீடியோ திடீர்னு போகிறேன்னு நீங்கள் யோசிக்கலாம். இன்றைக்கி உலகத் தலைவர்கள்லாம் எங்கே கூடியிருக்காங்கன்னா, அன்றைக்கி இருந்த ஆட்டோமன் எம்பையர், இன்றைக்கி இருந்த துருக்கி நாட்டில் தான் கூடியிருக்காங்க. அங்காரான்ற நகரத்தில் ட்ரம்ப் இருக்கார், ஃப்ரெஞ்சு பிரசிடென்ட் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க, இட்டாலி பிரசிடென்ட்லாம் இருக்காங்க. நேட்டோ சமிட், நேட்டோ கூட்டமைப்போடைய ஒரு மீட்டிங் நடக்குது. இவங்க இந்த யுத்தத்தை பற்றி பேசுகிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய யுத்தங்கள் நடக்குது. ரஷ்யா யுக்ரைன் வார், இஸ்ரேல் ஈரான் வார், இந்த மாதிரி யுத்தங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. யுத்தங்கள் இல்லைன்னா இந்த மாதிரி ஹென்றி மாஸ்லி மாதிரி ஒரு பெரிய விஞ்ஞானி, அவர் நல்லா வாழ்ந்துக்கலாம், நிறைய கண்டுபிடிப்பில் நிகழ்த்திருக்கலாம். அந்த ஒரே ஒரு யுத்தம், அந்த 1000 வீரர்களோடு சேர்ந்து இவரும் இறந்து போகிறாரு. அதே மாதிரி இன்றைக்கி உலகத் தலைவர்கள் கொஞ்சமாவது சென்சிபிளாக, உணர்வுபூர்வமாக யோசித்து ஒருவேளை இந்த யுத்தத்தெல்லாம் நிறுத்தினாங்கன்னா, ஹென்றி மாஸ்லி மாதிரி சில விஞ்ஞானிகள் இந்த இராணுவ வீரர்களுக்குள்ளாக இறக்காமல் கூட இருக்கலாம். ஒரு சின்ன பதிவு தான் பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். ஹென்றி மாஸ்லி என்ன பண்ணார், அவருடைய அறிவியல் பங்களிப்பு என்னன்றதை நம்ம அடுத்த ஷார்ட்ஸில் பார்க்கலாம். நன்றி.